ஒத்த பொண்ணா இருக்கேன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தா இப்படி என் தலையில அசிங்கத்தை கரைச்சு கொட்டுடியடி. ஏய் நிஜத்தை சொல்லுடி, சொல்லு. அம்மா, அவன் ரொம்ப டீசென்ட்டான பையன். என்னது டீசென்ட்டான பையனா? லவ் பண்றியா? லவ் பண்றியா? சொல்றது கேளுடா. அடிக்காத, விடுடா அவனை. அடிக்காத. ஓடி வா. அம்மா, நான் எந்த தப்பு பண்ணலம்மா. அம்மா, நான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தான் பழகினேன். அம்மா, அவன் ரொம்ப நல்ல பையன்தாம்மா. நல்ல பணக்கார வீடுமா. உங்க அண்ணங்க எல்லாம் படிச்சு படிச்சு சொன்னாங்கடி இவள வெளியே அனுப்பாதே வெளியே அனுப்பாதேன்னு. நான் தான் உன்னை நம்பி அனுப்புனேன்ல. நல்ல தலையில அசிங்கத்தை கரைச்சு ஊத்திட்டேன். அம்மா என்ன அம்மா, ப்ளீஸ்மா, எல்லாரும் போய் பேசினா ஒத்துப்பாங்கம்மா. ப்ளீஸ்மா. அம்மா, அவங்களும் நல்ல பணக்கார வீடுதாம்மா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா, நீங்க எல்லாரும் போய் பேசினா ஒத்துப்பாங்கம்மா. அப்ப வாங்க வாங்க, எல்லாரும் எஸ்கேஆர் வீட்டுக்கு போய் சம்பந்தம் பேசிட்டு வருவோம். என்னது எஸ்கேஆர் வீட்டில் போய் சம்மந்தம் பேசவா? என்னடா உளர்ற? ஆமா, எஸ்கேஆர் தம்பியை லவ் பண்ணா அவன் வீட்டுக்கு தானே போகணும். என் வீட்டுக்கு வருவிய? என்னது எஸ்கேஆர் தம்பியா? என்னடி இதெல்லாம்? சொல்றது கேளுடா. உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இல்லன்னு எனக்கு தெரியாதுன்னு. ஓய் மூடி, பொம்பளை பொண்ணு மேல கை வைக்க. சும்மா இரு. எஸ்கேஆர் தம்பி கிட்ட போயிடு. டேய் கையேறா. இருடா. இப்பவே சொன்னேன் தலையில பெரிய ஐடியா கொண்டு வந்து போடுவான்னு. பாத்தீங்களா? அன்னைக்கு எல்லாரும் என்னமோ பெருசா சொன்னீங்க. ஓடி. ஒண்ணு போட்டு சொல்லிக்கிட்டே போடா. பொம்பளை பொண்ணு. இப்ப நல்லா சந்தோஷப்படுங்க. ஏதோ ஒரு நாளா கேட்டீங்களா நான் சொன்னத? ஏய், அவன் எஸ்கேஆர் தம்பியா? அண்ணே, இல்லன்னு அவன் உளறான்னு, பொய் சொல்றான்னு. என்ன இல்ல, முதல்ல லவ் பண்றியா இல்லையான்னு கேட்டீங்க. இல்லன்னா இப்ப எஸ்கேஆர் தம்பி இல்லங்கறா. ஏய் ஆதிர, அண்ணே, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். என்ன நடந்துகிட்டு இருக்கு எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். மரியாதையா சொல்லிரு. இப்ப சொல்ல முடியல நீ. அண்ணே, நானும் அந்த பையனும் லவ் பண்றோன்னு. என்னடா என்ன தைரியம்? வல்ல உடைச்சிருவேன். சும்மா இருடா. ஆனா அவன் எஸ்கேஆர் தம்பிலாம் இல்லன்னு. மாம்ஸ், எல்லா டீடைலையும் கலெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். அவன் எஸ்கேஆர் தம்பி தான். இல்லன்னு. அவன் மட்டும் எஸ்கேஆர் தம்பியா இருந்தான்னா நீங்க சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன்னு. ப்ளீஸ்ண்ணே. அதே தான் நானும் சொல்றேன். நீங்க என் கூட வாங்க மாமா, நானே எஸ்கேஆர் வீட்டுக்கு கூட்டு போய் விடுறேன். இவ சொன்ன மாதிரி அவன் எஸ்கேஆர் தம்பி இல்லன்னா என்னை வட்டி கூறு போடுங்க மாமா. போட. எப்பா அண்ணே, வாங்க போலாம். அண்ணா இருங்கண்ணே, இவெல்லாம் சொல்றது கேட்டு நீங்க அங்க போய் அசிங்கப்படணுமா? நானும் கதிரும் போய் பார்த்துட்டு வரோம். அங்க போய் என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க போய் பேசிக்கலாம். டேய் கரிகாலா, அங்க வந்து நீ சொன்னது மட்டும் ஏதாவது மாறி இருந்துச்சு என்ன கொண்டு போட்டுருங்க மாமா. அங்கேயே வச்சு என்ன கொண்டு போட்டுருங்க. ஏய், தம்பிகளை அனுப்பி வைக்கிறவன் கூட போயிட்டு வா. எப்பா இவன் பொய் சொல்லியிருந்தான்னா இவனை அங்கேயே வச்சு ஏதாவது செஞ்சிருக்கப்பா.
உண்மை சொல்லியிருந்தானா அவனை ஏதாவது செஞ்சு விட்டு வந்துருங்க. வா போங்க. வாடா. வரேன் மாமா. அத்தை போன் எடுத்துக்கிட்டேன். ஓ வாங்க மாமா. வா மாமா வருஷா போவோம். வந்து இருக்குடி உனக்கு. ஞானா இப்படியே நின்றுட்டே இருப்பேன். நீங்க வர்ற வரைக்கும் எச்சி முழுங்க மாட்டேன்டா. வாங்க சீக்கிரம் வாங்க. ஏய், உன் பேச்ச நம்பி அங்க போயிட்டு இருக்கோம். அங்க போய் ஏதாவது மாத்தி கித்தி நடந்தது இந்த கொன்றுவேன். ஐயோ மாமா, என் 2 கண்ணால பார்த்தேன். அவன் கூட போனா. சும்மா சொல்லுன்னா நானே. வா மாமா வருஷா. என்ன மூர்த்தி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போய் கேட்ட சாத்துங்க. அண்ணே சத்தியமா சொல்றேன்னு அண்ணே ப்ளீஸ். என்ன சத்தியமா சொல்ற? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? கடைசியில தேர் எழுதி தெருவுல விட்டு இல்ல இல்ல லவ் பண்ற குடும்பமா அது? அண்ணே அதுதான் உன்னை செல்லம் கொடுத்து வளர்த்தனா? இல்ல. அதுதான் உன்னை படிக்க வச்சா? பதில் சொல்லுமா? சாரிண்ணே. அவங்க வர்ற வரைக்கும் பேசக்கூடாது. ஒரு வார்த்தை பேசக்கூடாது. போய் ஓரமா நில்லு. மன்னிச்சிடுண்ணே. போயிருமா? ப்ளீஸ். தொடாத. தொடாத. ஏதோ பூச்சி விடுற மாதிரி இருக்கு. போ அந்த பக்கம். போ அங்க போய் நில்லு. போ, அவங்க வர்ற வரைக்கும் அங்கேயே நிக்கணும். ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அவ்வளவு அவனுக்கு மரியாதை. லவ் பண்றீங்களோ? லவ் அதுக்கு தான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து கேட்ட காலேஜில் உனக்கு சீட்டு வாங்கி கொடுத்து உன்னை படிக்க வச்சிருக்கேன். ஏமா உட்காருமா. அப்பா கிழவி பிரச்சனையை ஒரு முடிவு கொண்டு வரலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்படி ஒரு பிரச்சனையை உள்ள கொண்டு வரையா? தங்கச்சி பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். குணசேகரனை பத்தி உனக்கு தெரியல. கடைசியா பிறந்தவல்ல, அதனால முழுசா என்னை பத்தி தெரியல உனக்கு. வரட்டும், போனவன் இங்க வரட்டும். உட்காருமா. ஏமா நின்றுட்டு இருக்க? உட்காருமா. தலையில இடி மேல இடி போட்டுக்கிட்டே இருக்காளுங்க. எத்தனை இடி விழுந்தாலும் நான் தாங்குவேமா? தாங்குவேன் நானு. நல்ல வேளை இந்த நேரம் பார்த்து அவளுங்க எல்லாம் ஊரு கிளம்பிட்டாங்க. இல்லன்னா எம்புட்டு அசிங்கமா போயிருக்கும். அவளுக்கு பேசுறதுக்கு நல்ல விஷயமா மாட்டிருக்கும். மானத்தை வாங்கிட்டாளே. கலெக்டருக்கு படிக்க வச்சுட்டு இருக்கேன், கலெக்டருக்கு படிக்க வச்சுட்டு இருக்கேன்னு ஊரெல்லாம் பேசி பெருமைப்பட்டு இருக்கேன். இதான் நீ கலெக்டருக்கு படிக்கிற லட்சணமா? காதலிக்கிறாளாமா? காதல் எவனோ ஒரு காட்டு பையில காதலிச்சா பரவாயில்லமா. எஸ்கேஆர் தம்பி எல்லாம் உள்ள கொண்டு வராங்க. ஆமாப்பா, அதானே எனக்கு வேகுது. அண்ணே அண்ணே இல்லண்ணே, எஸ்கேஆர் தம்பி இல்லண்ணே. தெரியும். எப்படி தெரியும்? என்னம்மா அவனுக்கு சொல்லட்டும். அவங்க அது லூசுப்பா. ஏமா அந்த லூசு போய் தெளிவா சொல்றேன்ல. நான் பாத்தேங்கிறேன் எஸ்கேஆர் தம்பிங்கிறேன். அப்புறம் அவன் ஏதோ உளறிட்டு இருக்கான். அவங்க தம்பி இருந்தான், அவன் வெளிநாட்டுல எங்கேயோ இருந்தான். உங்களுக்கு எல்லாம் தெரியாது. இல்லன்னா அவனை நான் பாத்து இருந்திருப்பேன். எனக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மொசரக்கட்டை யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். வெளிநாட்டுல எங்கேயோ படிச்சுட்டு இருந்தேன். அவனா கண்டு இருந்து தொலைக்க போகுது. எஸ்கேஆர் தம்பியா? வரட்டும் பாப்போம். அவன் எஸ்கேஆர் தம்பியா மட்டும். என்ன சொல்ற? அவன் தம்பி இருக்கானா? அவன் மட்டும் எஸ்கேஆர் தம்பியா இருக்கட்டும்மா? இல்லம்மா இருக்கட்டும்மா. இல்ல பாப்போம், கொஞ்ச நேரம் இரு பாப்போம். வீட்டுல என்னென்னமோ நடக்க போகுதுமா. ப்ளீஸ்மா போ இங்க இருந்து. தாயே கொஞ்சம் அமைதியா இருமா. உனக்கு மூச்சு அடைக்குமா? மூச்சு அடைக்குமா? ஏற்கனவே வேர்க்குதுமா. கொஞ்சம் பேசாம இருமா. நீ தண்ணியை குடிமா. இந்தாம்மா தண்ணியை குடிமா. நீ வேற ஏதாவது ஏழை இழுத்து விட்டுறாதம்மா. இந்தா இன்னும் அரை மணி நேரத்துல எல்லாம் தெரிஞ்சிருமா. இதுக்கப்புறம் நம்ம வாழ போறோமா என்ன ஆக போறோம்னு அரை மணி நேரத்துல எல்லாமே தெரிஞ்சிருமா. தண்ணியை குடிமா. சக்தி வண்டியை நிறுத்த.
கார் எதுக்கு நிப்பாட்டின? என்ன சித்தி, கார்ல அலாரம் அடிக்கிறதே உங்க வேலையா போச்சு. இப்போ எதை மறந்துட்டு வந்தீங்க? இல்ல மறக்கலாம் இல்ல, தாராக்கு பசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னால. இல்லையே. சொன்ன மறந்துட்ட நீ. ஆமா, டீ கடையத்தானே பார்த்த. அத பார்த்ததும் நம்ம தாராவுக்கு தான் பசி வந்திருக்கும். இல்ல பெரியம்மா, எனக்கு பசிக்கல. சும்மா இரு. உனக்கு எப்போ பசிக்கும் பசிக்காதுன்னு பெத்த தாய் எனக்கு தெரியாது. அப்பத்தா அங்கன ஒரு டீ கடை இருக்குல்ல, நல்லா இருக்கும் போல இருக்கு. போய் சாப்பிட்டுட்டு அப்படியே பசங்களுக்கும் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துருவோம். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இந்த டீ கடையெல்லாம் இருக்காது. சுமாரா இருக்கும். ஏதோ கிராமத்துல வர 10 ஆளுங்களுக்காக வச்சிருக்காங்க. ஆமா சித்தி, பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு. அப்படிலாம் நினைக்காத, இங்கதான் ரியல் டேஸ்டே இருக்கும். அந்த கடையிலலாம் ஒரு தேங்காய் பிஸ்கெட் இருக்கும் பாரு, அதை வாயில வாங்கி போட்ட உடனே அப்படியே கரைஞ்சி தொண்டையில ஒரு ஃபீல் வரும் பாரு. இப்ப வரீங்களா இல்லையா எல்லாரும்? சரி போலாம். நானும் இந்த மாதிரி டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. அக்கா, நீங்க ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிய போல. சரி, விட மாட்டா. போவோம், போயிருவோம். வாங்க. சரி, போய் சாப்பிட்டு வாங்க. என்ன பத்தா, உங்க ஒரு டீ கடையில டீ குடிக்க நீங்க இப்படி பயப்படுறீங்க? இல்ல, எனக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டி இருக்கு. நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. அப்ப நாங்க வாங்கிட்டு வந்து தரட்டுமா அப்பதா? ஆஹா, அதெல்லாம் வேண்டாம். நீங்க எல்லாரும் குடிச்சிட்டு வாங்க, போங்க. பத்ரம், கண்டதை சாப்பிட்டு வயிற்ற கெடுத்துக்காதீங்க. போங்க. சக்தி, நீ அழைச்சிட்டு போப்பா. சரி அப்பதா. என்ன கிடைக்கவே மாட்டேங்குது. அடா அடா அடாடா, வரும்போதே எவ்வளவு நல்ல பாட்டு. நான் சொல்லல, அதான் அந்த கிராமத்து டீ கடை வைப்பு. ஹை சமோசா. வேற என்னென்ன இருக்கு உங்களுக்கு? உனக்கு நீ சாப்பிடணும்னு தானே வந்த. வேற என்னென்ன இருக்கு? பசங்களா என்ன சாப்பிடுறீங்க? என்ன வேணும்? 2 பிஸ்கெட் இருக்கு, சம்சா இருக்கு, சாப்பிடுங்கம்மா. அது ஓகே, கூட எடுத்து கூட கொடுங்க. எடுத்து கொடுமா. இந்தாங்க. தேன் மிட்டாய் இருக்கு, கடலை மிட்டாய் இருக்கு. எல்லாம் சாப்பிடுறோம். சாப்பிடுங்க. 7 டீ, ஒரு பால். இப்பவே போடாதீங்க, சாப்பிட்டு முடிச்சிடுறோம். ஆறி போயிடும். சரிம்மா சரிம்மா, மெதுவா சாப்பிடுங்க. எடுத்துக்கங்க, இந்தாங்க. எடுத்து சாப்பிடுங்க. முதல்ல பிள்ளைகளுக்கு கொடு. இந்தா சாப்பிடு. பிள்ளைகளுக்கு கொடு. போதுல வேண்டாம்க்கா. இந்தா சாப்பிடு ஐஷு. நல்லா இருக்குல்ல? சாப்பிடுறியா? எனக்கு வேண்டாம். ஹலோ பெரியசாமி, எங்க இருக்கீங்க? வந்துட்டு இருக்கீங்களா? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? என்ன நீங்க இன்னும் பாக்கி இருக்குன்னு சொல்றீங்க? சரி, சீக்கிரமா முடிங்க, நான் வந்துடுறேன். சரி. ஏய், பொறுமையா சாப்பிடு. எல்லாத்தையும் தின்னுபிட்டு அப்புறம் ஆஸ்பத்திரியில தான் போய் படுத்து கிடக்கணும். எல்லாம் ஃப்ரெஷ்ஷுக்கா. அதான் சொல்றேனே, ஊர் சைடு இருக்கிறது எல்லாம் வீட்ல தான் செய்வா. கேட்டு பாருங்க. இல்லம்மா? ஆமாமா. ஆமா. சரி. ஐயா, உங்க வீட்டு அம்மாவா? ஆமாம்மா. பாத்தீங்களா? சும்மா ரெடி தேவையில்லாதல எதுக்கு விசாரிச்சுக்கிருக்க?
அதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன? ஜனனி, இவங்க 2 பேரையும் பார்த்தா உனக்கு என்ன தோணுது? அவரு டீ போடுறாரு, அந்த அம்மா கல்லால உட்காந்துருக்காங்க. நீ நிறைய விஷயத்துல சுதாரணமா இருந்தாலும் சில விஷயத்துல வீக்கா தான் இருக்க. ஈஸ்வரி அக்கா, நீங்க சொல்லுங்க. அது ஒண்ணுதான் தெரியுது. நீங்களும் வீக்கா தான் இருக்கீங்க. சக்தி, உனக்கு என்ன தெரியுது? உங்ககிட்ட போய் கேட்டேன் பார். தெரியாம கேட்டேன். சாப்பிடு சாப்பிடு. நல்லா யோசிங்க. அக்கா, ரெணுக்கா அக்கா, நீங்க சொல்லுங்க. என்னது? ஒரு மண்டைய வெள்ளைய விட்டுருக்காரு, மீசைக்கு டை அடிச்சிருக்காரு, அதுதான் எனக்கு தெரியுது. அதுதானே தெரியுது. நீங்க மேலோட்டமா பாக்குறீங்க, நல்லா ஆழ்ந்து சிந்திக்கணும். இதுல ஒரு தத்துவம் இருக்கு. அவர் புரட்சி பண்ணிட்டு இருக்காரு. என்ன புரட்சி? நல்லா பாருங்க. என்ன புரட்சி? நல்லா பாருங்க. எனக்கு வறட்சி தான் தெரியுது, புரட்சி தெரியல. ஏன் இந்த பாரு, நீயே அதே யோசிச்சு வச்சிருப்பில்ல, நல்ல மாதிரி பேசாம அதையே சொல்லிவிடு. அவரு கஷ்டப்பட்டு டீ போட்டுட்டு இருக்காரு, ஆனா அவர் சம்சாரம் கம்பீரமா கல்லால உட்கார்ந்துட்டு காசு எண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு அந்த அம்மா மேல எம்பிட்டு மரியாதையும் பாசமும் இருந்தா பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாது, சுகமா இருக்கணும்னு நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு எம்பிட்டு உழைக்கிறாரு பாருங்களேன். ஆனா நிர்வாகம் பண்றது யாரு? அவருடைய சம்சாரம். பா, வாட் அ மேன். இவருக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பிடணுங்கா. நம்ம வீட்டை தவிர எல்லா இடத்துலயும் ஆம்பளைங்க நல்லவங்களா தான் இருக்காங்க. ஐயா, உங்களை மாதிரி ஒருத்தர் இருந்தாலே போதும், நம்ம நாடு எங்கேயோ போயிரும். ஒரு தடவை உங்க காலை தொட்டு கும்பிட்டுக்கவா? ஏன் காலையா? ஆமாயா. நந்தினி, ஏய் என்னடி பண்ணிக்கிருக்க? சும்மா இருங்கக்கா, உங்களுக்கு தெரியாது. அந்த அம்மாக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு அவங்கள கல்லால உட்கார வச்சிருக்காருல, இந்த மனசுலாம் யாருக்கு வரும்? நிர்வாகம் பெண்கள் கையில இருந்தாதான் நல்லதுன்னு நினைக்கிற உங்களை மாதிரி ஆண்கள் இந்த சமூகத்துக்கு தேவை. நிர்வாகம் பண்றவங்க மனைவிய எவ்வளவு மதிக்கிறீங்க? நிர்வாணமா? நிர்வாணம் இல்லையா, நிர்வாகம். அதாவது இந்த கடையெல்லாம் நடத்துறது. யாரு இவன் நடத்துறாளா? ஏண்டி இப்படிதான் சொல்லிட்டு தெரியா? நான் எதுவும் சொல்லலைங்க. போனா போகுது, 4 எழுத்து படிச்சிருக்க, காசு வாங்கி போடுவேன்னு கல்லாவில் உட்கார வச்சா நீங்க தான் இந்த கடையை நிர்வாகம் முடியல. நிர்வாகம் முகரைய பாரு, முகரைய வாயை அடைக்கிட்டு சும்மா கடை. நான் எதுவும் சொல்லலைங்க. ஏண்டி நீ சொல்லாமையா சொல்றாங்க? நான் இப்பதானங்க அவங்கள பார்த்தேன், நான் எப்படிங்க சொல்லியிருப்பேன்? நாடகம் ஆடுற, நீ சொல்லியிருப்படி. நான் இல்லாத போது நீ போற வர வீட்டுலாம் சொல்லியிருப்பேன். நெருப்பு இல்லாம புகையுமா? நீ தான் நிர்வாகம் பண்றேன்னு சொல்லியிருப்ப. நீ உட்காந்து இருந்த போதும். எழுதுடி எழுதுடி எழுதுடி. ஐயோ, உனக்கு எவ்வளவு தெனாவிட்டு இருக்கணும்? யோ நிறுத்தியா? எதுக்கே இப்ப நீ அடிக்க பாயற? ஏய் ஏமா, இது ஏன் பொண்டாட்டி, நான் அடிப்பேன் மிதிப்பேன், அதை கேட்க நீ யாரு? ஓஹோ, சரிதான். நீ படிக்கலன்னு வெக்கப்பட மாட்ட, போனா போதுன்னு உட்கார வச்சிருக்கியா? உன்கிட்ட அடி வாங்கிட்டு அவங்க சாவணுமா? என்ன நியாயம் இதெல்லாம்? அக்கா அக்கா விடுங்க. நந்தினி இருக்கா? பேசாம இருடி. இந்த மாதிரி ஆளுங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். இந்தாமா, நீ ஏம்மா பேசாம இருக்க? நானே உனக்கு ஐடியா தரேன். இந்த 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 ஆளை நம்பிக்கிட்டு இருக்காத. தினமும் கல்லால இருந்து 50 100 எடுத்து வச்சுக்க. அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஆளை ஒரு நாள் விட்டுட்டு போயிடு. எதிர்க்கே கடை போடு, நல்லா இருக்கும் வாழ்க்கை. இந்த ஆளெல்லாம் ஒரு ஆளுன்னு எதுக்கு இவன் கூட வாழ்க்கை நடத்துற நீயே? அப்பவாது இந்த ஆளுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். பொண்டாட்டினா என்ன வேணா செய்வீங்களோ? ஏன் அவங்க ஏன் புருஷன் தானே அம்மிக்களை தூக்கி தலையில போட்டா ஒத்துப்பீங்களா? என்ன ஆகும்? அக்கா இருங்க. ஐயோ நந்தினி, கொஞ்சம் பேசாம வா, போயிடலாம். இல்லக்கா, விடக்கூடாது, இதெல்லாம் தட்டி கேட்கணும். ஏய் என்னடி எங்கிட்டு இருக்கிற கோவத்தை எங்கிட்ட வந்து காட்டிக்கிருக்க? இல்லக்கா, அப்படிதான் காட்டுவேன். நான் தட்டி கேட்கணும். இந்த டீயை குடிச்சிட்டு கிளம்பலாம் வா.
என்ன பேச்சு பேசுறான் அந்த அம்மாவை? அந்த அம்மாவை பார்த்தாலே பாவமா இருக்கு. இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறான். கொஞ்சமாவது அறிவு இருக்கா இவனுக்கு? நம்மளே இப்பதான் வரோம், நம்ம தான் எல்லாம் சொல்லி தரோன்றான். அவ்வளவு முட்டாளா இருக்கான் இந்த ஆளு. நீ படிக்கலன்னு வெக்கப்பட மாட்ட? நீயும் மீசையும் முழியும் மரியாதை இல்லாம நடந்துக்கிறான். இவெல்லாம் ஒரு மனுஷன். இந்த மாதிரி ஆளுங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்.